பாசிப்பருப்பு புட்டு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பை 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் ஒரு ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்ச விழுதை இட்லி தட்டில் ஊற்றி வச்சுக்கணும். ஸ்டீமான இட்லியை எடுத்து நல்லா ஆற விட்டு திரும்பவும் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் நெய்யில் முந்திரி பருப்பை வறுக்கணும். அரைச்ச பருப்பில் தேங்காய் துருவல், சர்க்கரை, நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து கலந்தா புட்டு ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.